ஆல்ரெடி நோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் யாரும் நோட்ஸ் படிக்க மாட்டாங்க, எல்லாம் செல்லும் கைமா தான் அலையிறீங்க. அதனால வீடியோ எடுங்க, வீடியோ போடுறேன். இந்த பாருங்கடா, இப்போ வந்து நம்ம இடுப்பு சுற்றளவு எவ்வளவு இருக்கோ அதை பாதியாக பிரிச்சுருங்க, அதை பாதியாக பிரிச்சுருங்க. இதுக்கு வந்து 1 இன்ச் ஆட் பண்ணுங்க. இப்போ வந்து இடுப்பு சுற்றளவு 30, அது பாதியாக பிரித்தா 15, அதை பாதியாக பிரித்தா 7.5, 1 இன்ச் ஆட் பண்ணிங்க 8.5. இப்போ நம்ம இது கெட்ட பக்கம் நம்மளை பார்க்கணும். கழுத்தும் எதிர்க்க வைக்கணும். நீங்கள் எப்போவுமே வெட்டின உடனே நெக்குன்னு போட்டுருங்கடா. ஏன்னா சில பேருக்கு இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அதை தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டு வீட்டில் தப்பு தைச்சிருவாங்க. அதனால கழுத்துன்ட்டு போட்டுக்கோங்க. இப்போ இந்த கழுத்தில் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இந்த 8.5 இன்ச்சை இன்ச்சு டேப் எடுத்து கரெக்டாக மெஷர் பண்ணுறீங்க. இந்த வளைவுக்குள்ளாரையே வரணும்டா 8.5. ஓகே, 8.5 இன்ச்சு வச்சு பிடி வச்சுருங்க. இப்போ இது எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அதுதான் நம்ம வந்து இங்கே பிடிக்க வேண்டிய இடம். இப்போ இது 2.5 வந்திருக்கு, 2.25 வந்திருக்கு. இந்த 2.25 இங்கே பிடிக்கணும். ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து எல்லாருக்கும் 2.5 இன்ச்சு வைக்கணும். யாருக்கெல்லாம் 44 இன்ச்சு இருக்கோ அவங்களுக்கு தான் இங்கே 3 வைக்கணும். இல்லைன்னா மொத்த பேருக்குமே 2.5 தான் இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போது இந்த 2.5 வச்சுட்டு இங்கே எவ்வளோ மிச்சமாச்சு, அந்த 2.25 இங்கே வைங்க. வச்சுட்டு இப்போ பாருங்கள், இது வந்து இன்ச்சு டேப்பை சென்டராக வச்சுக்கோங்க. இதனுடைய ஹைட்டும் 2.5 தான்டா. இதுக்கு சென்டராக வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க இன்ச்சு டேப்பை. இப்போ அங்கே புள்ளி வச்சுருங்க. இப்போ இதை ட்ரையாங்கிள் ஆக்கிங்கன்னா அழகாக கரெக்டாக வந்துடும். இதுக்கு அடுத்து இதுதான் மெயின் ஸ்டெப்பு. ஓகேவா? இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே 1 இன்ச் புள்ளி வைங்க. அதுக்கப்புறமா இதுக்கு நேராக இப்படி இந்த சென்டர் பாயிண்ட் 1 இன்ச்சில் புள்ளி வைங்க. இங்கே 1.5 இன்ச்சில் கிராஸாக புள்ளி வைங்க. ஓகேவா? இப்போ இதுக்கு இது சென்டர் கரெக்டாக இதை மடித்து பிடிச்சிடுங்க, சென்டராக பிடிச்சிடுங்க. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம வந்து இது வரைவோம் இல்லையா, பாக்ஸ் வரைவோம்ல, இந்த புக்கில் இந்த டாட் வந்து போய் ஜாயின் ஆகிடணும். அப்போ நீங்கள் எங்கன்னா அங்கே பிடிக்க மாட்டீங்க. கரெக்டாக பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டாக வரும் நம்மளுக்கு. யாருக்கானாலும் இதே மாதிரி மெஷர் பண்ணி நம்ம டாட் போட்டோம்னா சூப்பராக இருக்கும். இந்த டாட் வந்து டைலர் என்ன பண்ணுவாங்க, சென்டர் பாயிண்டில் போடுவாங்க. எங்கன்னா அங்கே போடுறதுனால நீங்கள் எல்லாருமே கண்ணாடி முன்னாடி ப்ளவுஸ் நம்ம தைச்சதை வச்சு போட்டு பாருங்கள், அதர்ஸ் தைச்சதை வச்சு போட்டு பாருங்கள், அது எங்கேயோ சைடு அடிக்கும். அதனால தான் யாருக்குமே ப்ளவுஸ் வந்து நல்லா இருக்கிறது கிடையாது. அதே மாதிரி சைட் ஜாயிண்டிங்லேயும் நான் சம்பு கொடுத்துக்கிற மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த பர்ஃபெக்டாக அந்த அக்குக்கிட்ட வந்து தையல் இங்கே வரும். அவங்க பண்ணுறது தப்பாக பண்ணுறதுனால அது எப்படியோ இருக்கும். அதனால் நம்ம மெத்தடே நீங்கள் கற்றுக்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க, ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.